நெல்லை என்றாலே இருட்டுக்கடை அல்வாதான் ஃபேமஸ். ஆனால் இப்போது இருட்டுக்கடை என்றாலே அந்த குடும்பத்தின் பிரச்சனைதான் ஃபேமஸ் என்பது போல மாறி உள்ளது. அதற்கு காரணம் கடந்த 2 நாட்களாக நடக்கும் கூத்துதான். இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்பதாக சம்மந்தி மீது புகார் எழுந்தது. ஆனால் அவரோ பல பகீர் தகவல்களை அடுத்தடுத்து வெளியிட்டுள்ளார். நெல்லை டவுனில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையை நடத்தி வரும் ஹரிசிங் கவிதா தம்பதியினர் மகள் ஸ்ரீ கனிஷ்கா தனது கணவர் வீட்டில் இருந்து வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுவதாக நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது. ஆனால் திருமணமாகி 1 மாத காலம் கூட ஆகாத நிலையில் கனிஷ்காவிடம் வரதட்சணை கேட்டு அவரது கணவர் பல்ராம் சிங் கொடுமைப்படுத்தியதாக புகார் எழுந்தது. வரதட்சணையாக விலை உயர்ந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிஃபெண்டர் கார் வேண்டும் என கேட்டதாகவும் கனிஷ்காவின் கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கவிதா குற்றம் சாட்டினார். டவுரியா நகை, கேஷ் நிறைய ஒயிட்லையும் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவள் இங்கே வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தேன் 5 டேஸாக. அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சுருக்கேன், எந்த மீடியா என்ன பண்ணிடுன்னு சொல்லி. எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட்டு பப்ளிக்கு. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டை நம்புகிறோம். அதனால தான் கவர்மெண்ட்டில் சிஎம் செல்லுக்கு நான் அனுப்புனேன். நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். எங்களை பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னெல்லாம் நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம். இதை கல்யாண தாலி கட்டி ½ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார். உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடிலாம் அவர் பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காருன்னா, நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு. அது அவங்க 2 பசங்களுமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி கனிஷ்கா கோயம்புத்தூரில் இருந்து நெல்லைக்கு வந்ததாகவும், ஆனால் மறுநாளே தங்கள் வீட்டுக்கு வந்த மகளின் கணவர் மற்றும் அவர் குடும்பத்தினர் உங்கள் மகளுடன் வாழ வேண்டும் என்றால் இருட்டுக்கடை அல்வா உரிமத்தை மகளின் கணவர் பெயரில் எழுதித்தர வேண்டும் என்று மிரட்டியதாக கவிதா கூறினார். கனிஷ்கா பேசும்போது கணவரும் அவரது குடும்பத்தாரும் தன்னை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் என்று வேதனை தெரிவித்தார். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளோதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்கில் இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்கள் அம்மா கிட்ட இந்த ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலே. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லைன்னா அங்கே ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களாம்மா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணி. இப்படி கனிஷ்கா கணவர் குடும்பம் மீது அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்த நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் இந்த வழக்கு வேறு மாதிரி திசை திரும்பியது. இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை புகாரெல்லாம் பொய் என்றும் டிஃபெண்டர் கார் வரதட்சணையாக கேட்கவில்லை என்றும் தெரிவித்தனர். கனிஷ்காவின் மாமனார் பேசிய போது இருட்டுக்கடையே கனிஷ்காவின் குடும்பத்துக்கு சமீபத்தில்தான் கிடைத்தது என்றும், முன்னாள் உரிமையாளர்கள் மரணித்த பிறகே இந்த கடை கவிதா சிங் கைக்கு வந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். இது முழுக்க பொய் குற்றச்சாட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதத்திலையும் எங்க குடும்பத்துக்கோ என்னுடைய அந்தஸ்துக்கோ சமமானவங்க இல்லை. நான் என்னுடைய அந்தஸ்துன்னு நான் அகங்காரத்தில் சொல்லலை. நான் எங்க பசங்க படிச்சிருக்கிற படிப்புக்கோ, நான் படிச்சிருக்கிற படிப்புக்கோ, எங்களுடைய தொழிலுக்கோ, நான் பண்ணிட்டு இருக்கிற தொழிலுக்கோ எந்த விதத்திலையும் அவங்க சமம் கிடையாது. இருந்தாலும் சாதாரண குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு மெக்கானிக் குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிறவன். நம்ம பையனும் அதே மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்ததுனாலதான் பல பணக்கார வீட்டுல இருந்து வந்ததும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். ஆனா முழுக்க ஏமாத்தி அந்த கல்யாண செலவு எல்லாம் பெருசா பண்ணது அத்தனையுமே கடன். அதையும் நீங்க இந்தியன் பேங்க்ல போய் வெரிஃபை பண்ணுங்க. கல்யாண செலவு முழுக்க கடன். அந்த கல்யாண வீட்டுல அங்க நடைபெற்ற அத்தனை விஷயங்களுக்கும் என்னுடைய நண்பர்களை வச்சுதான் அந்த கல்யாணமே நடந்தது. திருநெல்வேலியில நடந்ததுங்கிறது தான் பேரே தவிர அத்தனை பேருமே கோயம்புத்தூர்ல இருந்து தான், இன்டீரியர் டெக்கரேட்டர்ல இருந்து, போட்டோகிராஃபர்ல இருந்து பாக்கி அத்தனை பேருமே இங்க இருந்து போய் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது பொய் குற்றச்சாட்டை நான் முழுமையா மறுக்கிறேன்.
அவங்க புகார் கொடுத்துருக்கிறத வந்து சட்ட ரீதியாக நான் சந்திச்சிருவேன். நானே ஒரு வழக்கறிஞர், என்னுடைய மகனும் வழக்கறிஞர். அது ரெண்டாவது எதிர் நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதுவும் நான் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மர்மமான முறையில் அவங்க அந்த கடையை எப்படி எடுத்தாங்க, அது போர்ஜரி பண்ணாங்களா இல்லையாங்கிற விஷயத்தையும் நான் வந்து தர்ம நிலை நாட்டணும், தர்மத்தை காக்கணுங்கிறதுக்காக அதையும் நான் என்னங்கிறது நிச்சயமா புலனாய்வு செஞ்சு அதையும் ஆராய்ஞ்சு எதிர்காலத்துல உங்க முன்னாடி அதை ஒப்படைப்பேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சோர்சஸ் இருந்ததுன்னா நீங்க இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல அந்த டாக்குமெண்ட் இருக்கு, இன்னைக்கும் டிசி ஆபீஸ்ல அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இன்னைக்கும் மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்ல, சென்னை பெஞ்சினுடைய மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதையும் நீங்க போய் எல்லாருமே விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அதோடு இதன் முன்னாள் உரிமையாளர்கள் மரணத்திலும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இப்படி மாற்றி மாற்றி இருட்டுக்கடை சிக்கல் பூதாகரமாகி வரும் நிலையில் இது இருட்டுக்கடையா அல்லது உருட்டுக்கடையா என மக்கள் குழம்பி உள்ளனர்.